வீட்டிலேயே நல்ல டேஸ்டியான இட்லி பொடி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். 1 டம்ளர் உளுத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. உளுத்தம்பருப்பை நல்லா பொன்னிறமாக நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஒரு 3/4 டம்ளர் கடலைப்பருப்பு சேர்க்க போகிறோம். 1/4 டம்ளர் துவரம்பருப்பு. இதையும் நல்லா பொன்னிறமாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம கருப்பு எள்ளு சேர்க்க போகிறோம். கருப்பு எள்ளையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அது நல்லா பொரிஞ்சு வரப்போ நம்ம அதை எடுத்துடலாம். அதுக்கு அடுத்தது ஒரு 5-6 பல் பூண்டு, அதையும் நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்தது கொஞ்சமாக நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இதையும் நல்லா நீங்கள் வறுத்து எடுத்துருங்க. நல்லா மொறுமொறுன்னு வர வரைக்கும் நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்தது காரத்துக்கு நம்ம காஞ்ச மிளகாய் சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி ஒரு 15 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இதையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துப்போம். அதுக்கு அடுத்தது நல்லா ஆறட்டுங்க. ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு ரொம்ப பவுடராக இல்லாமல் கொஞ்சம் குறை நம்ம அரைச்சி எடுத்துப்போம். அரைக்கும் போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு டேஸ்டியான இட்லி பொடி ரெடி.